அந்த ஓட்டு போடக்கூடிய நாள் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது டிஎம்கேக்கு ஒரு உயர்வான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ராகு யாருக்கு நல்லா இருக்கோ திடீர் குருட்டதிர்ஷ்டம், குபேர அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கணும். மிதுன குரு, அடுத்த கடக குரு, இதெல்லாம் ஒரு ஆட்சி பீடத்துக்கு அமரக்கூடிய அமைப்பை ஒரு 90% நம்ம ஏடிஎம்கேக்கு சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. போட்டி எண்ணக்கூடிய நாளுடைய ஜாதக அமைப்பில் 2 ஆண்டுகள் ஆட்சி கலைப்போ ஒரு மாற்றமோ வரலாம். வந்தால் டிவிகே மீண்டும் தலை தோங்கி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் முதல் இடத்துக்கு அல்லது கூட்டணியோட சேரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஒரு நல்ல டாபிக், உற்சாகமான டாபிக். தமிழ்நாடே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு கூட்டத்தோடு ஓட்டு போட்ட அந்த திருநாள், அந்த பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வியாழக்கிழமை 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு. பல இடங்கள்லாம் பல மாவட்டத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இரவு 7-8 மணி வரை தன்னுடைய ஓட்டுப்பதிவை மக்கள்கள் ரொம்ப ரொம்ப அதாவது ஆசையோடு வர்றது ஒன்று. நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட எல்லா மக்களும், அது பெண்கள், சராசரி வயதில் இருக்கக்கூடிய ஓட்டுப்பதிவு, அந்த ஃபஸ்ட்டு ஓட்டும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 18 வயசுலேருந்து 88 வயசுக்கு மேலே இருக்கிற வரையும் எல்லாருமே ஓட்டுப்பதிவு 85% அற்புதமாக பதிவு செஞ்ச அத்தனை மக்களும் எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு விஷயத்தை ஆட்சி செய்ய யார் வருவாங்க, எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு போராட்டம் இருந்தாலும் விலைவாசி அப்படின்னு நினைக்கும்போது பயங்கரமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. வெயிலுன்னு பாராமல் இந்த வெய்ய காலத்தில் இத்தனை பேர் ஒரு ரெஸ்பான்ஸாக ஓட்டு போட்ட சதவிகிதம் அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்யூனிகேஷன், இந்த செல்ஃபோனே நமக்கு அடுத்தவங்கள போய் போட வைக்கிறது, அடுத்தவங்கள போய் தூண்டுதல் பண்ணுறது, அப்பேற்பட்ட இந்த செல்ஃபோனு தான் இத்தனை விஷயத்தையும் கொடுத்துருக்கு. இதில் அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நமது ஸ்டாலின் ஐயா அவர்கள், அதெல்லாம் வழி வழியாக ஆட்சி செய்த ஒரு அமைச்சர், முதல்வர், இப்படியெல்லாம் வந்தாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக ஒரு தடவை நான் ஆட்சி செஞ்சாலும் கொரோனா பேரில் இனியும் வருவேன் அப்படின்னு ஒரு உற்சாகமாக ஆளுமைத்தன்மையாக கூட இருந்து போட்டி போட்ட எடப்பாடி தலைவர் அவர்களையும், இது மாதிரி 2 பேர் ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாலும் டிவிகே அப்படின்ட்டு தனியாக தில்லா தனக்குன்னு ஒரு தானாக சேர்ந்த கூட்டம்னு அவரும் மக்கள் அலை போல வெள்ளம் போல திரண்டு தனித்திறமையாக, அதாவது சொல்லுவாங்கள சிங்கம் போல வந்தாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன், ஏற்றத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை இளைஞர்கள், பெண்கள் மனசில் இடம் பிடித்த நமது டிவிகே தலைவரான தளபதி அவர்கள் இப்போ முன்னணியாக 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக தமிழ்நாடு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவரவர்களுடைய ஜாதகம் நம்ம நெட்டில் பார்த்து கூகுளில் ரிசர்ச் பண்ணி எடுத்ததில் சிம்மராசி சிம்ம லக்னம் தலைவருடைய அமைப்பில் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அந்த வியாழக்கிழமை நட்சத்திரம் பார்த்து அந்த நாள் ஒரு சப்தமி திதியில் சூரியன் உச்சம் பெற்று தான் அன்றைக்கி நல்ல பதிவு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஓட்டு போடக்கூடிய நாள் அப்படிங்கிறது
நமக்கு பார்க்கும்போது டிஎம்கேக்கு ஒரு உயர்வான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் ஏன் அப்படின்னு சொல்லணும், மற்ற கிரகங்களுடைய சனி பகவானுடைய அமைப்பு மீனத்தில் இருக்கிறது 22 அதாவது 22 இது மாதிரி 4ஆம் தேதி ராகுவுடைய அமைப்பில் அந்த ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கக்கூடிய அந்த திங்கக்கிழமை மே மாதம் 4ஆம் தேதி கேட்ட நட்சத்திரம் பிறக்கக்கூடிய அன்னைக்கு அந்த எண்ணிக்கை அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அந்த ராகு யாருக்கு நல்லா இருக்கோ திடீர் குருட்டதிர்ஷ்டம் குபேர அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி ஐயாவுக்கு கூட்டணியுடைய சேர்க்கையிலும் சரி, அவர் செஞ்ச பிரச்சார அமைப்பிலையும் சரி, ஜாதகத்துடைய வலிமையான கிரகத்துடைய அமைப்பிலையும் இந்த சுக்கிரன் குரு, அதே போல் குரு ரிஷபத்தில் இருக்கிறார் அவருக்கு. அந்த மாதிரி அமைப்பு, சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய துலாமில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த மிதுன குரு, அடுத்த கடக குரு, இதெல்லாம் ஒரு ஆட்சி பீடத்துக்கு அமரக்கூடிய அமைப்பை ஒரு 90% நம்ம ஏடிஎம்கேக்கு சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. அந்த அளவுக்கு உயர்வான ஜாதக அமைப்போடு இதை சொல்கிறோம். அதே போல் நிறைய வித்தியாசங்கள், ஓட்டு வித்தியாசங்கள் இல்லாமல் பிரிஞ்சு ஓட்டு டிவிகேக்கு வந்தாலும் 2ஆம் இடத்துல டிஎம்கே வரக்கூடிய வாய்ப்புகள் தன்னுடைய ஆய்வில் கிரகத்துடைய அவங்களுடைய ஜாதகம் ஓட்டு எண்ணக்கூடிய நாளுடைய ஜாதக அமைப்பில் இது காட்டுது. அப்படி இல்லை அப்படின்னா 2 ஆண்டுகள் ஆட்சி கலைப்போ ஒரு மாற்றமோ வரலாம். வந்தால் டிவிகே மீண்டும் தலைத்தோங்கி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் முதல் இடத்துக்கு அல்லது கூட்டணியோடு சேரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆக மொத்தம் கூட்டணியினால தான் இந்த தமிழ்நாட்டில் இப்போ வரக்கூடிய 2026 ஆட்சி பீடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய சட்ட சிக்கல்கள், நிறைய விஷயங்கள், குழப்பங்கள் எல்லாமே சட்டமன்றத்தில் நிகழக்கூடிய அமைப்பில் ஜாதக அமைப்பு இருக்குங்க. இதில் விலைவாசி குறையுமா, நம்ம பொருளாதாரம் எப்படி சீர்குலையுமா, இதெல்லாம் சனி பகவான் மீனத்திலிருந்து பல விஷயங்கள் குழப்பத்தை கொடுப்பார். பிரபஞ்சத்துபடி நிறைய மழை, அதே போல் விரயங்கள், நிறைய இடத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாமே பராபவ ஆண்டு நம்ம பலாபலன்லேயே சொல்லிட்டோம். தமிழ் புத்தாண்டிலேயே இந்த விஷயமெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் இந்த அரசியலும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். எல்லாருமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் நம்மை நாமே சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இறைவனுடைய சக்தியோடையும் நம்மளுடைய வழிபாட்டு முறையிலையும் மெடிடேஷன் தியானம்ங்கிற அதனால் இதெல்லாம் மனதை நம்ம ஒருமுகமாக நல்ல ஆட்சி மலரணும், நமக்கெல்லாம் நல்லது நடக்கணும், இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.